அனைவருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன மாரியான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல ரொம்ப ரொம்ப கம்மியான நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்க அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால் ரீஜியன்ல நமக்கு ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த சைக்ளோன் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வருஷத்துல நமக்கு உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் சைக்ளோனா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க குடுத்துருக்காங்க. டிப்ரஷன் லைக்லி பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 6 டூ 7 டேஸ்க்கு நல்லா மழை இருக்கும். அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் குடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வருஷத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் சைக்ளோனா இருக்கு. எந்த ரீஜியன்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பே ஆஃப் பெங்கால் ரீஜியன்ல தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைக்ளோனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீமால் அப்படின்னு சொல்றாங்க. REMAL அப்படின்னு சொல்றாங்க. ரிமால் ஆர் ரீமால் எப்படி வேணாலும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிமால் ஆர் ரீமால் அப்படின்னு சொல்றாங்க. REMAL. அண்ட் இந்த ரிமால் அப்படிங்கிற இந்த பேர நமக்கு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தான் இந்த ரிமால் அப்படிங்கிற பேர வந்து பரிந்துரை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ரிமால் அப்படிங்கிற வார்த்தை அரபிக் வார்த்தையா இருக்கு. இந்த அரபிக் வார்த்தைக்கான அர்த்தம் சாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மணல். அததான் வந்து அரபிக்ல ரிமால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர குடுத்தது யாருன்னா, ஓமன் நாடு தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற மாரியான செய்தி இது ஒண்ணு இருந்துச்சு. மத்தபடி பார்த்தோம்னா, ஜெனரிக்கா நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு வர முடியல. ஓகேங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் குடுத்திருந்தாங்க. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்க முடியல. எடிட்டோரியல் பேஜ்ல பார்த்தோம்னா, இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் எ பாசிங் கிளவுட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு தலைப்பையுமே நம்ப ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இவங்களும் குடுத்திருந்தாங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர்லயே, ஆ எலக்ஷன் டைம் பீரியடா இருக்கு. எலக்ஷன் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வாக்காளர்கள் கிட்ட இருந்து வாக்குகளை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. சரிங்களா? எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில, நாங்க ஆட்சிக்கு வந்தேன்னா, பல்வேறு விதமான திட்டங்கள், நலத்திட்டங்கள் பண்ணி தருவோம். இத பண்ணுவோம், இத பண்ண மாட்டோம், இத சரி செஞ்சு தருவோம். இந்த மாரி பல்வேறு வாக்குறுதிகள வந்து அரசியல் கட்சிகள் நமக்கு வழங்குவாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில. அந்த மாரி காங்கிரஸ், பிஜேபி, நமக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா விதமான கட்சிகளுமே வந்து இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. ஆனா, அந்த தேர்தல் அறிக்கை எல்லா தேர்தல் அறிக்கைகள்லயும் காமனா ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் பத்தின திட்டங்கள் இல்லாம இருந்தது தான் அந்த காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்ப இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இல்ல, மக்களுடைய பிரச்சனையும் இல்ல. இது இந்த சமூகத்துக்கான பிரச்சனை. அது அரசியல்வாதிகளுக்கும் சரி, அரசியல் கட்சிகளுக்கும் சரி, அரசாங்கத்திற்கும் சரி, மக்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல, தேர்தல் அறிக்கையில அ என்ன மாதிரியான ஒரு திட்டத்த கொண்டு வரீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எதிரா உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்லேருந்து இந்தியாவ காப்பாத்த என்ன பண்ண போறீங்க? கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய டிசாஸ்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அப்ப அதிலேருந்து மக்கள காப்பாத்துறதுக்கு என்ன விதமான திட்டங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இந்தியாவோட அரசியல் களம் இன்னமும் அந்த அளவுக்கு வரலையா? இல்ல அது வேணும்னே கால்குலேட்டட் ஒமிஷனா இருக்கா? அப்படிங்கிற ஒரு அதான் இங்க குடுத்துருப்பாங்க. கால்குலேட்டட் ஒமிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு கால்குலேட்டட் ஒமிஷனா இருக்கா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் பத்தின ஒரு கொஸ்டின் வருது, இல்ல ஒரு டிஸ்கஷன் வருது அப்படிங்கிறப்போ, நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கா உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிருவோம். எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழ, நமக்கு அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் கிட்ட பொது கூட்டங்கள்ல இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றம், அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள், அத பத்திலாம் பேசணும். பருவநிலை மாற்றத்துக்காக என்ன மாதிரியான அரசாங்கம் நலத்திட்டங்கள பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அரசியல் கட்சிகளை சார்ந்த அதை தாண்டின ஒரு பெரிய அமைப்புகள் இருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக. ஸோ அப்ப அரசியல் கட்சிகளும் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வரணும். அவங்க தான் பீப்பிள வந்து என்கேஜ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள நம்மனால அந்த ஒரு தலைப்புக்கு கீழ குடுக்க முடியும். ஓகேங்களா? பாலிடைசேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்த அரசியல் மையப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப சமீபத்தில பார்த்தோம்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத எம்.கே. ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஓகேங்களா? எம்.கே. ரஞ்சித் சிங் வெர்சஸ் அதர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கேஸ். இந்த கேஸ் பேரும் முக்கியம். ஓகேங்களா? இதையும் பார்த்து வச்சுக்கங்க. எம்.கே. ரஞ்சித் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக மக்கள காப்பாத்திக் கொள்றது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புல எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு அடிப்படை உரிமையாகவும் இப்ப பருவநிலை மாற்றத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக் கொள்றது அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த வகையில இன்னமும் அரசியல் கட்சிகள் இதை பத்தி பேசாம இருக்கிறது, இந்த கால்குலேட்டடா ஒமிட் பண்றது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. கிளைமேட் சேஞ்ச் வந்து அரசியல் மையப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ணோட்டத்துல, இந்த ஒரு இந்த ஒரு ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது கிளைமேட் சேஞ்ச நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்திலேயே ஹிந்து பேப்பர்ல பார்த்துருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத எப்படி கம்மி பண்ணணுங்கிற கண்ணோட்டம். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன மாரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் குடுக்கலாம்? கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாரி டிசாஸ்டர் வந்திருக்கு? கிளைமேட் சேஞ்ச்னால என்ன மாரி அந்த மாரி ஹெல்த் செக்டார் வைஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு செக்டாரா பார்த்துட்டு வரப்ப, இப்ப கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு வரப்ப, அதிலிருந்து நம்ம இந்த மாரியான விஷயங்கள எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆனா இது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஹிந்து பேப்பர் டிஸ்கஷன்லயே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மோர் ஆர் லெஸ் 2 ஆர்டிகிலுமே சேமா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம்.